இன்னைக்கு நம்ம 2024ல ரிலீஸ் ஆன பொசஷன்ஸ் அப்படின்ற மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் எல்லாம் கான்செப்டை சொன்னா கூட இந்த படத்தோட ஆர்வம் குறைஞ்சிடும்ன்றதுனால டைரக்டா மூவிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு குழிய தோண்டி அதுக்குள்ள ஏதோ ஒரு பணத்தை போட்டு புதைக்கிற மாதிரி கட்டுறாங்க. அங்க அப்படியே கட் பண்ணி காருக்குள்ள நம்ம படத்தோட ஹீரோவும் ஹீரோவோட பையனும் ரெண்டு பேரும் அப்பாவும் பையனும் ஏதோ ஒரு ஊருக்கு போறதா கட்டுறாங்க. ஏன்னா நம்ம படத்தோட ஹீரோ அந்த ஊர்ல ஒரு இடத்த வாங்கி போட்டுருக்காராம். அதனால அங்க போய் செட்டில் ஆகிறதுக்காக தான் இப்போ ரெண்டு பேருமே அங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம படத்தோட ஹீரோ அந்த ஊர்ல ஒரு நிலத்தையோ இல்ல வீட்டையோ எல்லாம் வாங்கல, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவை தான் வாங்கியிருப்பாரு. அதாவது வெளியூர்ல எல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்கு, இந்த மாதிரி ஸ்டோரேஜை கடை மாதிரி லைனா கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு 10க்கு ரூம் மாதிரி. அந்த மாதிரி இருக்க ஸ்டோரேஜ் ரூம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேட்கறவங்களுக்கு வாடகையா விட்டுருவாங்க. அவங்க அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ள என்ன வேணா வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வெளியூர்ல இருக்கு. ஒன்ஸ் நீங்க அந்த ஸ்டோரேஜ் ரூமை வாடகைக்கு எடுத்துட்டீங்கன்னா அதுக்குன்னு தனியா ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க மந்த்லி ஒரு ரெண்டல் மாதிரி கட்டி ஆகணும். ஒன்ஸ் நீங்க அதை கட்டாம விட்டீங்கன்னா மேக்ஸிமம் 6 மாசம் வரைக்கும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்னிங் நோட்டீஸ் மாதிரி அனுப்புவாங்க. அப்பயும் நீங்க அந்த ரெண்டலை கட்டல அப்படின்னா உங்களோட அனுமதி எதுவுமே கேட்காமலே உள்ள இருக்கிற திங்ஸோட அந்த ஸ்டோரேஜை இன்னொருத்தவங்களுக்கு வித்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்த தான் நம்ம படத்தோட ஹீரோவும் வாங்கியிருப்பாரு. ஹீரோவோட பையனும் நான் சொன்ன அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க கூடவே அவங்க வளர்க்குற நாயை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த நாய் இந்த இடத்துக்கு வந்து காரை நிறுத்தினதுமே பயங்கரமா குலைக்க ஆரம்பிக்குது. அந்த நாயை நெக் பேண்ட் போட்டு அந்த கார்லயே கட்டி வச்சிருப்பாங்க. அந்த நாய் குலைச்சிட்டு கீழே இறங்குறதுக்காக குதிக்கும் பாருங்க. அந்த பெல்ட் கட்டி வச்சிருக்கிறது மறந்துச்சா என்னன்னு தெரியல. குதிச்ச அடுத்த செகண்டே அந்த நாயோட கழுத்து அந்த பெல்ட்ல சிக்கி அந்த நாயோட கழுத்தெலும்பு உடஞ்சி அந்த நாயை அங்கே இறந்து போயிடுது. இறந்த நாயை அங்கே வீட்டு பக்கத்துல புதைச்சிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுல ஏற்கனவே தங்கியிருந்தவங்க அவங்களோட திங்ஸ் எல்லாம் எதுவுமே எடுக்காம அரைக்குறையா இங்கே விட்டு போயிருப்பாங்க போல. நிறைய திங்ஸ் அவங்களோட இங்கே அப்படியே கிடக்கு. அதெல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. மறுநாள் காலையில இங்க ஏற்கனவே தங்கியிருந்தவங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் இவரோட டெஸ்க்லயே இருக்கும் போல. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பாக்குறாரு. ஆனா நாட் ரீச்சபிள்லயே இருக்கு. நிறைய போட்டோஸ் ஃபைல்ஸ் எக்கச்சக்கமான பொருட்கள் கிடைக்குது. அதெல்லாம் நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. மறுநாள் காலையிலயும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு ஏற்கனவே இங்க தங்கியிருந்தவங்களுக்கு. ஆனா அதே தான் நாட் ரீச்சபிள்லயே தான் இருக்கு. அப்படி அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டோரேஜ் ரூம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் குறிப்பிட்ட ஒரு ஸ்டோரேஜோட நம்பர் மட்டும் நிறைய இடங்கள்ல அந்த டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் அடிப்படும். அதை நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அப்பாவும் பையனும் அந்த ஸ்டோரேஜ் ரூம் கிட்ட நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டு நாட் கிராஸ்ன்னு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அது போட்டபடி ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருந்துச்சு. அந்த ஸ்டோரேஜ் ரூமை திறந்து பார்க்கலாம்னு நம்ம ஹீரோ நினைப்பாரு. ஆனா சரி வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுருவாரு. ஆனா அங்க என்ன நடந்துச்சு, எதனால அதை போட்டிருக்காங்கன்றது இன்னும் நம்ம ஹீரோக்கு தெரியாது. சரின்ட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல. அந்த டாக்குமெண்ட்ஸ்ல அடிபட்டுச்சுல ஒரு ஸ்டோரேஜ் ரூம். விறுவிறு நம்ம ஹீரோ போறான். கையில ஒரு கட்டர் வர வச்சிருக்கான். கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த டாக்குமெண்ட்ஸ்ல அடிபட்ட அந்த ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு இல்லையா, அதோட பூட்டை உடைச்சு அந்த ஷெட்டரை திறந்து பாக்குறான். உள்ள திறந்து பார்த்தா நிறைய டெஸ்க் கபோர்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. வேற எதுவுமே பெருசா இல்லை. சரின்ட்டு அதை மறுபடியும் மூடிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பையனோட ரூமை சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருப்பான். அப்போ பையனோட ட்ரெஸ் வைக்கிற கபோர்டுக்குள்ள ஒரு 10 வயசு பையன் விளையாடக்கூடிய விளையாட்டு பொருட்கள்லாம் இந்த பையனோட ட்ரெஸ் கபோர்ட்ல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஃபேமிலி வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்கு 10 வயசுல ஒரு பையன் இருந்திருக்கான் அப்படின்றதையும் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டே ஹீரோக்கு ஏதோ ஒரு கெட்ட கனவு வரும். பாதிலேயே முழிச்சுக்கிறான். மறுநாள் காலையில இந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட ஒரு லேடி தான் சப்மிட் பண்ணிருப்பாங்க. அந்த லேடிக்கே கால் பண்ணி இங்க என்ன நடந்துச்சு, எதுக்காக ஒரே ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல மட்டும் டு நாட் கிராஸ்ன்னு போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு விசாரிக்கிறான். ஆனா அவங்களும் தெளிவான ஆன்சர் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஃபேமிலி வாழ்ந்தது உண்மை, ஆனா திடீர்னு என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, ஆள் எங்க போனாங்கன்னே தெரியல, திடீர்னு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, அதுக்கப்புறமா தான் இந்த இடத்த உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த பக்கம் வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோவோட பையன் ஏதோ பண்ணிட்டு இருப்பான் ஒரு ரூம்குள்ள. அப்ப அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தெரியும். இவனும் பின்னாடி திரும்பி பாக்குறான். ஃப்ளோர்ல ஏதோ ஒன்னு இருக்கு. இது என்னன்னே தெரியலங்க. இந்த படம் ஃபுல்லா இது வருது, ஆனா என்னன்னே சத்தியமா தெரியல. ஏதோ ஒரு பின்னு மாதிரி இருக்கு. அதை வச்சு ஃப்ளோர்ல ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதை நம்ம ஹீரோவோட பையனும் பாக்குறான். அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோட பையன் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த டூ நாட் கிராஸ்ன்னு போட்டு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கும் இல்லையா, அது அன்னைக்கு நைட்டே போய் திறந்துடுறான். அந்த ஷட்டரை திறந்தா ஷாக் ஆகுற மாதிரி உள்ள ஏதாச்சும் இருக்கும்னு பார்த்தா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. உள்ள ஒரு 10 வயசு பையன் ஓட்டுற மாதிரி ஒரு சின்ன பைசைக்கிள் இருக்கும் இல்லையா, அந்த சைக்கிள் தான் இருக்கு. அது நம்ம ஹீரோட பையனும் பாக்குறான். மறுநாள் காலையில அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு இருப்பான். ஹீரோவும் வந்து பாக்குறான். ஆனா பெருசா எதுவும் கண்டுக்கலாம். அந்த சைக்கிளோட ஓனர் சப்போஸ் வந்து கேட்டாங்கன்னா நீ அந்த சைக்கிளை மறுபடியும் அவங்க கிட்டே கொடுத்துணும்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுறான். அப்புறம் ஹீரோ வீட்டுக்குள்ள உட்காந்து யார் யாரெல்லாம் ஸ்டோரேஜ் வாடகைக்கு எடுத்திருக்காங்க, யார் யாரெல்லாம் டியூ கட்டல அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோட பையன் வந்து ஸ்டோரேஜ் ரூம்ல ஒரு ஷட்டருக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது, தட்டுற சத்தம் கேக்குதுன்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவும் ஓடி வந்து பார்ப்பான். அப்படி எதுவுமே இருக்காது. ஹீரோவும் ஏதாச்சும் கற்பனையா இருக்கும், பெருசா எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டே ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலி இங்க தங்கியிருந்தாங்க இல்லையா, அவங்களோட மொத்த திங்ஸும் பேக் பண்ணி வச்சுட்டான் போல. இந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்த அந்த லேடிக்கு கால் பண்ணி
ஃபர்ஸ்ட் இங்கே தங்கியிருந்த ஃபேமிலி இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்ற அட்ரஸ் ஏச்சு கொடுங்க, நான் உங்களுக்கு இந்த மொத்த திங்ஸையும் கொரியர் அனுப்பி விட்றேன். எனக்கு அவங்களோட திங்ஸ் இங்கே இருக்கிறது ஒரு மாதிரி ஸ்டஃப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்களும் அதுக்கு அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியாது, நான் வேணா செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் சிசிடிவி கேமராஸ்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒரே ஒரு ஷட்டர் கிட்ட ஏதோ நடமாட்டம் தெரியும். உடனே அந்த ஷட்டர் கிட்ட போகிறான். அதே ஷட்டர் கிட்ட தான் மத்தியானம் உள்ளேருந்து யாரோ தட்டுற சொத்து கேட்குதுன்ட்டு ஹீரோட பையனும் சொல்லியிருப்பான். ஹீரோவும் அந்த ஷட்டர் கிட்ட வந்துட்டான். அந்த ஷட்டரை திறந்து பார்த்தா உள்ள எதுவுமே இல்லைங்க, ஒரே ஒரு டிராயர் கபோர்டு மட்டும் தான் இருக்கு. மறுநாள் ஹீரோ ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போறான். ஹீரோவோட பையன் நான் உள்ள வரல இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதனால ஹீரோ மட்டும் அந்த சர்ச்சுக்குள்ள போறான். சர்ச்சுக்குள்ள ஒரு ஃபாதரியார் இருப்பாரு. அந்த ஃபாதரியார் கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு பேரை சொல்லி இந்த ஃபாதரியார் இருக்காரான்னு கேட்பாரு. அதுக்கு அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதரியாரும் இந்த ஃபாதரியார் இறந்துட்டாரு, இவருக்கு பதிலாக தான் இவரோட இடத்துல தான் நான் இப்போ ஃபாதரியாரா இருக்கேன், என்ன விஷயம்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறமா தான் ஹீரோ சொல்றான், அதாவது அந்த இறந்து போன ஃபாதரியார் ஒரு ஸ்டோரேஜ் ரூமை வாடகைக்கு எடுத்துருக்காராம். அதுக்கான டியூ முடிஞ்சு போச்சு, 6 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. நீங்க அந்த ஸ்டோரேஜ்க்கான டியூவை கட்டிட்டு அந்த ஸ்டோரேஜ் அப்படியே யூஸ் பண்றதுன்னா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காலி பண்றேங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸை கொடுக்க தான் வந்திருக்கான் போல. அந்த நோட்டீஸை வாங்கிட்டு அந்த ஃபாதர் யாரோ நான் கண்டிப்பா வந்து பாக்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட பையனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவோட பையன் ஹீரோவை பார்த்து, எனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரியா இருக்குப்பா, எல்லாம் இங்க ஓகேவா தான் இருக்கா, எனக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு, நம்ம வேணா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு ஹீரோவும் இப்போ தானே புதுசாக வந்திருக்கோம், அதனால மேபி இருக்கலாம், நம்ம இனிமேல் இங்கே தான் செட்டில் ஆக போகிறோம், நம்மளால இன்னொரு இடத்துக்குலாம் போக முடியாது, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அன்னைக்கு நைட்டே ஹீரோவோட பையன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு பயங்கரமான கெட்ட கனவை காண்றான். அவன் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ஸ் கிட்ட மாட்டிக்கிற மாதிரியும் எதுவும் அவனை கவர்ந்து இழுக்கிற மாதிரியும் அதுக்கு மத்தியில் அவன் மாட்டிக்கிற மாதிரியும் ஒரு கனவை காண்றான். மறுநாள் காலையில் அந்த நாயை புதைச்சாங்க இல்லையா, அந்த நாயை புதைச்ச இடத்துல நம்ம ஹீரோவோட பையன் ரொம்ப நேரமா நின்று அதையே பார்த்துட்டு இருப்பான். எவ்வளவு நேரமா நின்று இருந்தான்னு தெரியல. ஹீரோ வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து நான் வந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோ யாருக்கோ கால் பண்ணி என் பையனை இந்த மாதிரி கூப்பிட்டு வரான், கொஞ்ச நாளா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான், அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறான், நீங்க கொஞ்சம் பார்த்து என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு யார்கிட்டயோ கூட்டிட்டு வரேன். யார்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா ஒரு மனநல டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் ஹீரோட பையனும் அந்த மனநல டாக்டர் கிட்ட நார்மலா தான் பேசிட்டு இருப்பான். ஆனா போக போக கொஞ்ச நேரம் கழிச்சு மொத்தமா வேற ஒரு ஆள் மாதிரி பேசுறான். அவன் பேசுறதே அவனோட ரூபத்துல வேற யாரோ பேசுற மாதிரி இருக்கும். அது நம்ம மனநல டாக்டர் நோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த செஷனும் முடிஞ்சிடுது. மனநல டாக்டர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, அவன் இப்போ கண்டிப்பா நார்மல் ஸ்டேஜ்ல இல்ல, என்ன நம்புங்க, அவன் வேற ஒருத்த மாதிரி பேசினதை நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம அவன் பேசினது ஹீரோ தங்கியிருந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு ஃபேமிலி தங்கியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு கூட ஒரு 10 வயசு பையன் இருந்திருக்கான்னு சொன்னேனே, அந்த பையன் பேசுற மாதிரி இருக்கு, என்ன நம்புங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹீரோ இதெல்லாம் கேட்காம, என் பையன் ஏதோ 2-3 நாளா வித்தியாசமா நடந்துக்கிறான், அவனுக்கு ஏதோ மன அழுத்தம் இருக்குன்னு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன், நீங்க ஏதேதோ சொல்லி பயமுடுத்தாதீங்க அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். அந்த செஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கிட்ட நம்ம சர்ச்சு ஃபாதரியார் நின்றுட்டு இருக்காரு. ஹீரோ தான் சொல்லிட்டு வந்திருப்பான் இல்லையா, இந்த மாதிரி லாக்கரை காலி பண்ணுங்க இல்லைனா டியூ கட்டுங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் இப்போ அந்த சர்ச்சு ஃபாதரியார் வந்திருக்காரு. அவர் அந்த லாக்கரை காலி பண்றேன்னு சொல்றாரு போல. நம்ம ஹீரோவும் அவருக்கு சொந்தமான அந்த லாக்கரை திறந்து விட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். உள்ள என்ன இருக்கு என்னன்றதெல்லாம் நம்மளுக்கு காட்டல. அப்படியே கட் பண்ணி சர்ச்சு ஃபாதரியார் வந்து ஹீரோ கிட்ட இருந்தாப்பா சாவி, வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு போறாரு. மறுநாள் காலையில நம்ம ஹீரோட பையன் அந்த ஸ்டோரேஜ் ரூம் பக்கம் சுத்திட்டு இருப்பான். அப்போ ஒரே ஒரு ஸ்டோரேஜ் ஷட்டர் மட்டும் லைட்டா திறந்து இருக்கிறது பாக்குறான். கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஷட்டரை திறந்துட்டு உள்ள போயிடுறான். உள்ள போனா ஒரு டெஸ்க் இருக்கு. இந்த ஷட்டர் தான் ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு நாள் நைட்டு திறந்திருப்பான். அந்த ஷட்டருக்குள்ளதான் இப்ப நம்ம பையன்காரனும் வந்திருக்கான். உள்ள ஒரு கபோர்டு இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, டிராயர் கபோர்டு. அந்த டிராயர் கபோர்டுக்குள்ள ஒரு டிராயருக்குள்ள வேற ஒரு ஸ்டோரேஜ் ரூமோட சாவி கிடக்குது. அதை நம்ம ஹீரோவோட பையன் எடுத்துட்டு அதுக்கு சொந்தமான அந்த ஸ்டோரேஜ் ரூம் ஷட்டரை திறந்துட்டு உள்ள போய் மூடிக்கிறான். நம்ம ஹீரோ அவனை காணோன்ட்டு ஒரு ஸ்டோரேஜ் ரூமா தேடி பார்த்துட்டு இருப்பான். எல்லா இடத்துலயும் தேடிட்டு சரின்ட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள எப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு பாருங்க. ஹீரோவும் அவனோட பையன் கிட்ட, இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த, நான் உன்னதான் இந்த இடம் ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஆன்சர் பண்ணாம சம்பந்தமே இல்லாம அவங்க ஏன் இங்க வந்திருக்காங்கன்னு கேக்குறான். ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. அதே சமயம் வெளியில ஏதோ ஒரு கார் வர மாதிரி தெரியும். ஹீரோவும் வெளியில போய் பார்த்தா அந்த மனநல டாக்டர் தான் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. வந்து ஹாஸ்பிட்டல்ல சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்றாங்க. உங்க பையன் கண்டிப்பா நார்மலான ஸ்டேஜ்ல இல்ல, என்ன நம்புங்க, அவனுக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னு அந்த புராணத்தை தான் பாடிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ அப்பயும் அதை ஒன்னும் பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஆனா அப்பயும் அந்த டாக்டரை விடாம இதுக்கு முன்னாடி தங்கியிருந்தவங்க ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ், அவங்க பையன் எந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டான் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா நம்புற மாதிரி தெரியுது. அன்னைக்கு நைட்டு அந்த சோகத்திலே உட்காந்து சரக்கு அடிப்பான். சரக்கு அடிச்சுட்டு சரி பையன் கிட்ட மனசு விட்டு பேசலான்ட்டு பையன் கிட்ட பேச வந்தா அவன் ஒரு மாதிரியா மார்க்கமா நடந்துக்கிறான். ஹீரோவையே பார்த்து, நீங்க மட்டும் அன்னைக்கு சரக்கு அடிக்காம வண்டி ஓட்டி இருந்தா என்னோட அம்மா இந்நேரம் உயிரோட இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆமாங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோட ஒய்ஃப் இறந்திருப்பாங்க ஒரு கார் ஆக்சிடென்ட்ல. அந்த கார் ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் டிரைவ் பண்ணிருப்பாரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு.
அப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதுனால தான் நம்ம ஹீரோட ஒய்ஃப் இறந்துருப்பாங்க. அதை குத்தி காட்டுற மாதிரி அந்த பையன்காரன் பேசிட்டா உடனே அவன் டென்ஷன் ஆயிடுறான். வெளியில வந்து அந்த கோவத்துல எல்லாத்தையும் எப்படி போட்டு உடச்சிட்டு இருக்கான்னு பாருங்க. சரின்ட்டு அன்னைக்கு நைட்டு தூங்குனா அவன் கனவுல ஒரு குறிப்பிட்ட லாக்கர் கிட்ட போய் நிக்கிற மாதிரி தெரியும். மறுநாள் அந்த லாக்கரை திறந்து பாக்குறான். அந்த லாக்கருக்குள்ள பார்த்தா ஒரு டேபிள் இருக்கு. டேபிளுக்கு மேல ஒரு டேப் ரெக்கார்டும் கூடவே ஒரு ஹெட்ஃபோன்ஸும் இருக்கும். ஹீரோவும் அந்த டேபிள் கிட்ட உட்காந்து ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த டேப் ரெக்கார்டையும் ப்ளே பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த டேப் ரெக்கார்டில் நீங்கள் காஞ்சரிங் படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு கப்பல் பேய் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த டேப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் இருக்குது. அந்த ரெக்கார்டிங்கில் சர்ச் ஃபாதர் ஏற்கனவே ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஃபாதர் ஏதோ ஒரு பேய் கூட கன்வர்சேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ரெக்கார்டிங் இருக்கும். அது அரைகுறையாக தான் இருக்கும். அதை நம்ம ஹீரோவும் கேட்குறான். ஆனால் ஹீரோக்கு ஒன்றும் விலங்கலை. சரின்ட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோவோட பையன் பெட்லேயே சூசு போயிட்டான் போல. அப்புறம் நம்ம ஹீரோ தான் அந்த பெட்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறான். அதுக்காக நம்ம பையன்காரனும் அப்பங்காரங்கிட்ட மன்னிப்பும் கேட்டுறான், மன்னிச்சிருப்பா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. சரிப்பா விடுப்பாண்டு விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட்டை காய போட்டதுக்காக வெளியில் போவான் பாருங்க. பெட்ஷீட்டை காய போட்டுட்டு சரின்ட்டு இந்த நாயை புதைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த கிராஸ் பண்ணி போவான். அப்போதான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான். புதைச்சி வச்ச இடத்துல அந்த நாயவே காணுங்க. யாரும் புதைச்ச இடத்துல இருந்து வெளியில எடுத்திருக்காங்க. யாரா இப்படி ஒரு கிறுக்குத்தனத்தை பண்ணதுன்ட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்ணா வேற யாரும் இல்லைங்க, நம்ம பையன்காரன் தான் நைட்டு போயிட்டு புதைச்ச இடத்துல இருந்து அந்த நாயை தோண்டி வெளியில எடுத்திருக்கான். இதை பார்த்துதான் ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம். நேரா போறான் பையன்காரங்கிட்ட. போதும் விளையாட்டெல்லாம் போதும், எதுக்காக இந்த காரியத்தை பண்ண, அந்த நாய் என்ன பண்ண அப்படின்ட்டு அவனை பிடிச்சி உழுப்புறான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, எப்பா நான் எதுவுமே பண்ணலப்பான்னு தான் சொல்றான். சரி அந்த நாய் என்னதான் பண்ணான்ட்டு சிசிடிவியை செக் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள அந்த நாயை கொண்டு போற மாதிரி பாக்குறான். ஹீரோவும் சிசிடிவில அவன் எந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள அந்த நாயை கொண்டு போனானோ அந்த ஸ்டோரேஜ் ரூம் கிட்ட வரான். அந்த ஷட்டரை திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா அந்த நாயை அரைகுறையா யாரோ சாப்பிட்டு வச்ச மாதிரியும், அந்த நாய் இறந்தே ஒரு 2-3 நாள் இருக்கும், அது யாரோ சாப்பிட்டு பாதி உடம்பு மட்டும் வச்சிருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறான். பார்த்த உடனே ஒரு மாதிரி அருவருப்பா ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அந்த மனநல டாக்டருக்கு தான் கால் பண்றான். கால் பண்ணி என் பையன் நார்மலா இல்லைன்றதை நான் ஒத்துக்கிறேன், நீங்க வாங்க உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க அப்படின்ட்டு ஹெல்ப் கேட்கறான். அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சொன்ன மாதிரி அந்த மனநல டாக்டர் வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வந்து அந்த பையன்காரங்கிட்ட பேசுறாங்க. அப்படி பேசும்போதும் அவன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நார்மலாக தான் பேசுகிறான். அப்புறமா தான் வேற யாரோ மாதிரி பேசுகிறான். ஒரு மாதிரி மனநல டாக்டரே மிரட்டுற மாதிரி பேசினதும் அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து உங்கள் பையன் கண்டிப்பாக நார்மலாக இல்லை, அவனுக்கு என்ன உதவி பண்ண முடியுன்றதை நான் ஃபர்தராக பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ அந்த லாக்கர் நாயை பாதியாக சாப்பிட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே வந்து அந்த நாயை க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த ஸ்டோரேஜ் ரூமில் ஒரு டெஸ்க் கபோர்டு இருக்கும் இல்லையா, அந்த டெஸ்க் கபோர்டில் நான் ஏற்கனவே சொன்னேனே ஒரு பின்னு மாதிரி இருக்குது என்னன்னு தெரிலன்ட்டு, அது அந்த டேபிள் மேலே இருக்குது. ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி பண்ணி கூடவே இறந்து போனால் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபோட போட்டோவும் இருக்கு. ஏதோ ஒரு சடங்கு பண்ண மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ அந்த பொன்னாட்டிக்காரியோட போட்டோ கையில வச்சுட்டு அழுறான். அப்புறம் வீட்டுக்கு வந்து பையன்காரன் கிட்ட ஆறுதலா பேசிட்டு பையனே கொஞ்சம் ஆறுதலா கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ பையன்காரன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்பான்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறான். ஆக்சுவலா நான் ஒரு சீன் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் சீன்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ஹீரோக்கு ஸ்டோரேஜ் டாக்குமெண்ட் வைக்கிற அந்த லாக்கர்ல ஒரு டேப் ரெக்கார்டர் கிடைக்கும். அந்த ரெக்கார்டரை அப்பாவும் பெருசா எடுத்துக்க மாட்டான். ஆனா இப்போ அந்த டேப் ரெக்கார்டரை எடுத்துட்டு வந்து அன்னைக்கு நைட்டே உட்காந்து அந்த டேப் ரெக்கார்டர் பிளேயர்ல போட்டு அந்த டேப் ரெக்கார்டரை ஃபுல்லா கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் அவனுக்கு எல்லா விஷயமுமே தெரியுது. இறந்து போனதா சொன்ன அந்த சர்ச் ஃபாதர் யார், அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா அட்டன் பண்ண பொசிஷன் கேஸ்னா இந்த கேஸ் தான் போல. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு டீமனால பொசஸ் ஆயிருக்காங்க. அவங்கள அந்த டீமன் கிட்ட இருந்து காப்பாற்றுற முயற்சியில தான் அந்த இறந்து போன ஃபாதர் யார் இருந்திருக்காரு. ஏற்கனவே ஒரு ஃபேமிலி இங்க தங்கிறதா சொன்னேன் இல்லையா, அந்த ஃபேமிலியில தான் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு டீமனால பொசஸ் ஆயிருப்பாங்க போல. எனக்கு தெரிஞ்சு இங்க ஏற்கனவே தங்கியிருந்த ஃபேமிலியில ஒரு 10 வயசு பையன் இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அந்த பையன் தான் அந்த டீமனால பொசஸ் ஆயிருப்பானோன்னு தோணுது. ஏன்னா டேப் ரெக்கார்டர்ல கேட்கும்போது வாய்ஸ் அந்த 10 வயசு பையனுக்கு சிமிலரா தான் இருக்கு. அந்த பையன் ஃபேமிலியில இருந்த அந்த அம்மாக்காரியவே கொண்டுட்டான் போல. அதுக்கப்புறமா தான் அந்த அப்பங்காரன் இந்த சர்ச் ஃபாதரியாருக்கு கான்டாக்ட் பண்ணியிருப்பாரு போல. அதுக்கப்புறமா தான் இந்த சர்ச் ஃபாதரியார் வந்து ஸ்டோரேஜ் ரூம்ஸ்லேயே ஒரு ஸ்டோரேஜ் ரூம்குள்ள அவனை அடைச்சி வச்சு கூடவே இவரும் அந்த பையனோட அப்பங்காரனும் 2 பேருமே சேர்ந்து அந்த பையன்காரன் உடம்புல இருக்க அந்த டீமனை விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அப்படி விரட்டுற முயற்சியில பாதிலேயே அந்த பையன் எந்திரிச்சு அந்த ஷட்டரை திறந்து வெளியில போற மாதிரி அந்த டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அவ்வளவுதான், அந்த டேப் ரெக்கார்டோட பிளே ஆகி முடிஞ்சிடுது. அது பிளே ஆகி முடிஞ்சதும் ஹீரோ யாருக்கோ கால் பண்றான். யாருக்கு கால் பண்றான்னு பார்த்தா அந்த சர்ச் ஃபாதரியாருக்கு கால் பண்ணி எனக்கு அந்த ஃபாதரியார் எப்படி இறந்தாருன்னு தெரியும். அதை கேட்டதும் அந்த சர்ச் ஃபாதரியார் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், இங்க பாரு இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, நான் நாளைக்கு நேர்ல வரேன், நேர்ல இதை பத்தி பேசலாம், போன் கால்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் கட் பண்ணிட்டு அப்படியே டேபிள்ல படுத்து தூங்கிடுறான். அன்னைக்கு நைட்டு நம்ம மனநல டாக்டருக்கு யார்கிட்ட இருந்து போன் வருது. எங்க அப்பா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு, அவர் ரொம்ப ரூடா நடந்துக்கிறாரு, என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி உளறான். நம்ம மனநல டாக்டர் இதெல்லாம் கேட்டுட்டு உண்மையா இருக்குமோ நினைச்சிட்டு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிளம்பி இந்த இடத்துக்கு வந்தா ஹீரோவோட பையன் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ஸை சுத்தி சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க மாதிரி தெரியும். அந்த மனநல டாக்டரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவன் ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போற மாதிரி தெரியும். மனநல டாக்டரும் ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போறாங்க. அந்த சீன் அப்படியே அங்க கட் ஆகுது. ஹீரோ டேபிள் மேலேயே தூங்கிட்டான் இல்லையா அசந்து. அவன் முழிச்சு பார்த்துட்டு மனநல டாக்டரோட கார் வெளியில நிக்கிறத பார்த்துட்டு அவங்க எங்க போனாங்கன்னு சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தா அவங்க ஏதோ ஒரு ஸ்டோரேஜ்
ரூம்குள்ள போற மாதிரி தெரியும். சரின்ட்டு இவன் அந்த ஸ்டோரேஜ் ரூம் போய் செக் பண்ணி பார்த்தா உள்ள அவங்க இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்தோன்னே அவன் மிரண்டு போயிடுறான். வெளியில தெரிஞ்சா பிரச்சனைட்டு அந்த பாடி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த ரத்தம் எல்லாம் ஃப்ளோர்ல திரிச்சு கிடக்கும். அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருப்பான். அப்போதான் அந்த ஃப்ளோர் கொஞ்சம் வெடிச்சு போயிருக்கும். என்னடா வெடிச்சு போயிருக்கேன்ட்டு அந்த கல்லெல்லாம் நகர்த்திட்டு அந்த மண்ணெல்லாம் தோண்டி பார்த்தா உள்ள இருந்து ஒரு மண்டை ஓடு வருது. அப்படியே தோண்டி பார்த்தா நிறைய எலும்பு கூட கிடைக்குது அவனுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இங்க யாரையோ கொண்டு இங்க யாரையோ புதைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? இது யாருக்கு சொந்தமான லாக்கரு? அந்த சர்ச் ஃபாதிரியார் இறந்து போனதா சொன்ன அந்த சர்ச் ஃபாதிரியாருக்கு சொந்தமான லாக்கரு. அப்படியே மறுநாள் காலையில ஆயிடுது. ஃபாதிரியார் இங்க வரதா சொல்லியிருந்தாரு இல்லையா? அவர் வராரு. ஹீரோட பையன் தான் அங்க விளையாடிட்டு இருப்பான். அதனால ஹீரோட பையன் கிட்ட உங்க அப்பா எங்கன்னு கேட்டதும் அவன் நேரம் அப்பங்கார இருக்கிற அந்த லாக்கர் கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறான். ஃபாதிரியாரும் அந்த ஷட்டரை திறந்ததும் உள்ள ஹீரோ இருக்கிறத பாக்குறாரு. ஹீரோ பையங்கார பார்த்ததும் எல்லாம் உன்னாலதான்ட்டு பையங்காரன் அட்டாக் பண்ண வரான். ஆனா அதே சமயம் ஷட்டர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகி உள்ளே அவன் மாட்டிக்கிறான், வெளியில வர முடியாத மாதிரி. வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்ம பையங்காரன் அந்த சர்ச் ஃபாதிரியார அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. ஹீரோக்கு ஒன்னும் பிடிப்படல. எதுக்கு அட்டாக் பண்றான், என்ன எதுக்கு மனநல டாக்டரை கொன்னா, இப்ப எதுக்கு சர்ச் ஃபாதிரியார கொல்ல ட்ரை பண்றான் அப்படின்னு எதுவுமே புரியல. ஹீரோ இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் ரூம் கீழே ஷட்டருக்கு கீழே லைட்டா கை மட்டும் வெளியில விடுற மாதிரி கேப் இருக்கும். அந்த வழியா கையை வெளியில விட்டு நம்ம சர்ச் ஃபாதிரியார தடுக்க பார்ப்பான். ஆனா சர்ச் ஃபாதிரியார் ஆக்ரோஷமா அந்த குட்டி பையனை அட்டாக் பண்றான். ஆனா என்னதான் இருந்தாலும் அவன் சொந்த பையன் இல்லையா? சொந்த பையனை வேற ஒருத்தர் அட்டாக் பண்றதை பார்த்துட்டு எந்த அப்பனால சும்மா இருக்க முடியும்? அதனால கையில ஒரு கட்டரை வச்சிருப்பான். அந்த கட்டரை எடுத்து அந்த சர்ச் ஃபாதிரியாரோட காலை வெட்டி விட்டுறான். அதுல அவர் லைட்டா சரிஞ்சிட்டுறாரு. உடனே அந்த பையன்காரன் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கட்டரை எடுத்துட்டு வந்து அந்த சர்ச் ஃபாதிரியாரோட நடு கழுத்துலயே சுருக்கிடுறான். கொஞ்சம் கூட யோசிக்கலங்க. இதை உள்ள இருந்து பார்த்துட்டு ஹீரோ மிரண்டு போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் எல்லாம் வந்துடுது. ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஹீரோ தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. இந்த பக்கம் நம்ம பையன்காரனை காட்டினா அவன் கொஞ்சம் கூட உணர்ச்சி இல்லாம அப்பங்காரன் அரெஸ்ட் ஆகி போறத இலத்தனமா சிரிச்சுட்டே பாக்குறான். என்ன நடந்திருக்குன்னா ஏற்கனவே இங்க ஒரு டீமன் இருந்திருக்கு. அந்த டீமனால இங்க ஏற்கனவே தங்கியிருந்த ஃபேமிலி அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அந்த ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக தான் இறந்து போன அந்த ஃபாதர் ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அவரோட முயற்சி சக்சஸ் ஆச்சா என்னன்னு தெரியல. அந்த ப்ராசஸ் போய் அந்த பையன் இறந்துட்டு இருக்கான். வெளியில தெரிஞ்ச அந்த பிரச்சனைன்றதுனால அந்த லாக்கர்லயே வச்சு அந்த பையனை புதைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த அப்பங்காரனுக்கு என்ன ஆச்சு, அந்த சர்ச் ஃபாதருக்கு என்ன ஆச்சுன்றதெல்லாம் டைரக்டர் காட்டல. அது நம்ம கற்பனைக்கே விட்டுட்டாரு போல. என்ன நடந்திருக்கும்? இந்த டிப்ரெஷன்லாம் தாங்காம அந்த அப்பங்காரன் சூசைட் பண்ணிருக்கணும். அப்புறம் விரட்டிட்டோன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த டீமன் எங்கேயும் போகாம மறுபடியும் வந்து அந்த சர்ச் ஃபாதரியார கொண்டுட்டு இருக்கணும். இதுதான் நடந்திருக்கணும். இப்போ அதே டீமனால் அஃபெக்ட் ஆன நம்ம ஹீரோவோட பையன் அவனை அடையாளம் தெரிஞ்ச எல்லாரையுமே கொல்ல போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. சாத்தானோடைய ஆட்டம் ஆரம்பம்ன்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த படத்தோட ரேட்டிங் என்னன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் மூவி சஜஷன்ஸ் இது வரைக்கும் யூடியூப்ல யாரும் பேசி போடாத மூவிஸா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல போடுங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.